ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து குடமிளகா வச்சு ஒரு மக்ரூனி ரெசிபி தாங்க என் பசங்களுக்காக ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். தேவைக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாயும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாய் அடுப்பில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறோம். பாஸ்தா அப்படிங்கிறது மக்ரூனிங்கிறது ஒன்றா வேறு வேறையான்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் மக்ரூனி எப்போமாவது ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம். அடிக்கடி எடுத்துக்க மாட்டோம். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என் பிள்ளைங்களுக்காக தான் செஞ்சேன். சரிங்களா? நல்லா வெங்காயம் குடமிளகா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி பழம் வந்து அரைச்சி போடுவேன். சரிங்களா? நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி போட்டு காரத்துக்கு வத்தப்பொடி உப்பு போட்டு நல்லா மிக்ஸி ஜாரை அலசி லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சோயா சாஸு, அப்புறம் சில்லி சாஸு, டொமேட்டோ சாஸு, அப்புறம் இது வந்து கொஞ்சம் உரப்பாக இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு சாஸ் தான், அதுக்கு பேர் தெரியலை. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்த மக்ரூனி அதோடு சேர்த்து நல்லா கிளறி லைட்டாக மல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான பாஸ்தா மக்ரூனி ரெடி. இப்படி தாங்க நான் செஞ்சு கொடுப்பேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.